எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு மை சேனல் சுபாரங்கநாத். நான் உங்க சுபஸ்ரீ. ஸோ இன்னைக்கான வீடியோ நான் உங்களுக்கு ஜூடியோலேருந்து ரீசெண்டா ஒரு பியூட்டி ஐட்டம்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ சேல் டைமா இருந்தாலும் சில திங்ஸ்ல மட்டும்தான் உங்களுக்கு வந்து சேல் இருக்கு. ரீசெண்டா வந்து 15ஆம் தேதி ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நான் வந்து போயிருந்தேன். படம் பார்த்துட்டு அப்படியே ஜூடியோல கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம். ஏன்னா இப்போ வந்து சேலாம் எல்லாம் 299 499 எனக்கு கரெக்டா தெரியல. வெப்சைட்லயும் சரி, டாட்டாவோட இன்னொன்று அந்த ஜூடியோலயும் சரி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சேல் போயிட்டு இருக்கு. அப்கோர்ஸ் எனக்கு வந்து ரொம்ப ட்ரை பண்ணும் போல இருந்துன்னு சொல்லிட்டு இப்பதான் நான் வந்து பியூட்டி ஐட்டம்ஸே ட்ரை பண்றதுக்கு முன்னாடி சீனிக்காக தம்பிக்காக வந்து வாங்குறதுக்காக போயிருக்கோம். பட் பியூட்டி ஐட்டம்ஸ் நான் வந்து ஒரு கிளிப்பர் அப்புறம் இப்படி தான் வாங்கியிருக்கேன். பட் இவ்வளவு திங்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் தான் உங்களுக்கு இந்த வீடியோல காமிக்க போறேன். ஹால் வீடியோஸ் எல்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து பாருங்க. ஏன் நான் க்ளோத்திங் பிக் பண்ணல அப்படின்னா அது கொஞ்சம் வந்து குவாலிட்டி அந்த அளவு இருக்கிற மாதிரி தெரியலங்க. நிறைய வாட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணும் போது ஃபேட் ஆகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி நிறைய அங்க எடுத்து வைக்கிறவங்களும் ஆக்சுவலி மனுஷங்க தான். அங்க வந்துட்டு டக்கு டக்குன்னு அப்படியே போட்டு அந்த லிப்ஸ்டிக் மார்க்கோட வைக்கிறது, ஒழுங்கா வந்து எஸ்னா எஸ்லயே வைக்காம இருக்கிறது, மாத்தி மாத்தி வைக்கிறது, துணியை கீழே போட்டு அது மேல மெரிச்சு ஏறி போறது, மறுபடியும் அங்க அரேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ ப்ராப்பரா ஒரு திங்ஸ் நம்ம வந்து எடுத்து கையாளுறோம், அதே இடத்துல வைக்கிறது வந்து நம்மளுடைய ஒரு கஸ்டமரா அதுவுமே நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஸோ என்னதான் இருந்தாலும் அவங்க இருக்காங்க, அவங்க எடுத்து வச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து லெத்தாஜிக்கா போறதுதான். சேல்ல வந்து சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பாக்குறதுக்கு தொடவே மோசமா இருந்தது. ஜூடியோல மெயினா வந்து உங்களுக்கு அந்த லிப்ஸ்டிக் செக்ஷன் வந்துட்டு ட்ரை மீன் இருக்கிறத மட்டும் யாரும் ட்ரை பண்றது இல்லாதுன்ற மாதிரி எனக்கு ஒரு தாட். எல்லாமே ஆக்சுவலி அங்க பார்த்து வாங்குற மாதிரி இருக்குது. அது மட்டும் தான் ஒரே ஒரு டிராபேக். இது எல்லாமே ஆக்சுவலி நம்மளாலதான். கஸ்டமர்ஸ் வந்து ப்ராப்பரா எடுத்து அதை ஒழுங்கா நம்ம வச்சாதான் அடுத்த வாட்டி யாராவது வாங்குறாங்க, அங்க கிளீன் பண்றவங்களுக்குமே நம்ம ரொம்ப நேரம் அங்க நின்று பில் பண்றாங்க, அவங்களுக்குமே நிறைய வேலை இருக்குன்றதால கொஞ்சம் ப்ராப்பரா அதெல்லாம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஏதோ அட்வைஸ் பூமர் அட்வைஸ் போடுறேன்னு நினைச்சுக்காதீங்க. பட் இதுவுமே நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். எந்த அளவு ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு நம்ம எடுக்கிறோமோ அதை பிடிக்கல அப்படின்னா அதே இடத்துல வைக்கிறது நம்மளோட கடமை. ஸோ அதனால வந்து உங்களுக்கு செட் ஆகுதோ இல்லையோ பார்த்து ட்ரையல் பண்ணும்போது ரொம்ப நேரம் போட்டோஸ் வீடியோஸ் எடுத்தீங்கன்னா மற்றவங்களும் வெயிட் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் கருத்துல கொண்டு தான் நான் எதையுமே வாங்கல. க்ளோத்திங் ஐட்டம்ல பெருசா எனக்கு இஷ்டமும் இல்லை. நிறைய கலெக்ஷன்ஸ் இல்லை. ஏன்னா முன்னாடியே சேல் தீர்ந்து போயிருக்கும். 15 தேதினா பாதி மாசத்துக்கு சேலே முடிஞ்சிருச்சு. இவ்வளோ பெரிய இன்ட்ரோ கொடுத்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. நான் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அங்கே ஹால்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நிறைய அங்கே வந்து பியூட்டி செக்ஷன்ல உங்களுக்கு லிப்ஸ்டிக், லிப் கிளாஸ் அப்படி அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் அந்த செக்ஷனுக்கு போல நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. நான் மெயினாக அங்கே போனது வந்து எனக்கு வெட் வைப்ஸ் வந்து ஆக்சுவலி நான் ரொம்ப கேரி பண்ணுவேன். அதுவும் வந்து நான் வச்சிருக்கிறதுல கொஞ்சம் பல்கியாகவும் பெருசாகவும் இருந்தது. ஸோ வீட்டு பர்பஸ்க்கு நம்ம அந்த பல்கியா யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப டக்குனு வெளில போறோம், நம்மளோட பேக்ல நிறைய பெருசா வைக்க முடியாது அப்படின்னும் போது சின்ன வெட் வைப்ஸ் நாங்கள் பார்த்துருக்கேன். அது வாங்குறது தான் பேசிக்கா போனேன். பட் இதுவுமே ஆக்சுவலி அங்க இருந்தது, பெருசும் இருந்தது. அதனால வந்து நான் 4 டிஃப்ரெண்டா பிக் வெட் வைப்ஸ், நார்மல் சைஸ் வெட் வைப்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இதுல வந்து வாட்டர்மெலன் வேரியன்ட், ஜூடியோட ஆலோவேரா, அதுக்கப்புறமா லெமன், அதுக்கப்புறம் குக்கும்பர் அப்படின்னு சொல்லிட்டு 4 இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் போட்டு இந்த மாதிரி வருது. ஒன்னொன்னுமே வந்து உங்களுக்கு 29 ரூபாய் வருது. 15 சென்டிமீட்டர் இந்த 20 சென்டிமீட்டர் அதோட ஹைட். நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறதுனால உங்களுக்கு ஹைட் ரெஃபரன்ஸ் சொல்றேன். 10 இருக்குமா ஒன்னொன்னுக்குமே. இது பேசிக்கா எதுக்குன்னா அந்த ஃபேஸ் எல்லாம் ஷேவ் பண்றேன், அதுக்கு நான் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வீட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே எனக்கு வந்து வெட் வைப்ஸ் தேவைப்படுங்க. அதனால வந்து வீட்டில் ஒரு 4 வெட் வைப்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 வந்து வீட்டில் வச்சுக்கிறதுக்காக வாங்கினேன். இது வந்து ஆக்சுவல் வெர்ஷன் இல்லையா. இதோட குட்டியில வந்துட்டு உங்களுக்கு வந்து மொத்தம் 3 இருந்தது. லிப் கலர் ரிமூவர், ஐ கலர் ரிமூவர், அதுக்கப்புறம் மிஸ்ஸலர் வாட்டர் வைப்ஸ் சொல்லி அங்க இருந்தது. ஸோ அதுல வந்து நான் எனக்கு லிப் கலரும் இதுவும் தான் மிஸ்ஸலர் வாட்டர் ரிமூவர் தான் தேவைப்பட்டது. ஸோ அது 2 வாங்கிட்டு வந்தேன். எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க. இது ரொம்ப சின்னதா இருக்கு, ரொம்ப அழகா இருந்தது. அதாவது இதோட பாதி சைஸ் கூட இல்ல, 1/4 இருக்கும். ஆமா, பாதி வச்சுக்கலாம். ஓகேவா? இதுல பாருங்க இது இத்தினூண்டு இருக்குன்னு சொல்லிட்டு இத்தினூண்டு சைஸ் ஆஃப் த ப்ராடக்ட். ரொம்ப அப்படியே ரொம்ப சோட்டு, ஆள்காட்டி விரல் அளவு தான் வரும். டக்குன்னு பேக்ல போட்டு போறதுக்குன்றதுனால மெயினா இது வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது ஒன்று லிப் கலர் வந்து ரெட் கலர்ல போட்டிருக்கு, இது மஞ்சள் கலர்ல போட்டிருக்கு. அவ்வளவுதான், பெரிய வித்தியாசம் கிடையாது. அண்ட் இதுல வந்து ஒன்னொன்னுலயுமே 10 இருக்குமா, அதேதான் 29 ருபீஸ். ஒண்ணுமே வந்து உங்களுக்கு 2 ரூபாய் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இது வெட் வைப்ஸ் மட்டும் இந்த பாருங்க இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கேன், சின்ன வெட் வைப்ஸ். எனக்கு ரொம்ப மெயினா நான் போனது வந்து லிப் பாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்க பார்க்கும்போது எனக்கு இது ரொம்ப பிடிச்சி போச்சு. ஃபர்ஸ்ட் இதோட பேக்கேஜிங் பாருங்க, ரொம்ப கியூட்டா ஹார்ட் மாதிரி போட்டு ஒரு மாதிரி ஸ்கெட்ச்ல பண்ண மாதிரி டூடில். இது கிரான்பெரி ஃபிளேவர் கொண்ட ஒரு ஜூடியோ லிப் பாம். அண்ட் இது வந்து காஃபி ஃபிளேவர் கொண்ட ஒரு ஜூடியோ லிப் பாம். எனக்கு காஃபி பேசிக்கா பிடிக்கும் அப்படின்ற இந்த ஒரு ஃபிளேவரும் கிரான்பெரி இந்த பேக்கேஜிங்காக தான் வாங்கியிருந்தேன். ரெண்டுமே பிக்மெண்டேஷன் வைஸ் நல்லா இருக்கு. ஒரு மாதிரி டிண்ட் இருக்கு இதுல. ஸோ அந்த டீசென்டான பிக்மெண்ட் இருக்கு. இது நேச்சுரலா இருக்கு, ரெண்டுமே நேச்சுரலா இருக்கு. இது பக்காவா அந்த காஃபி வாசனை இருக்கு. அண்ட் இது உங்களுக்கு காஃபி பிடிக்காத மேபி கேன் ஸ்கிப் திஸ் அண்ட் யூ கேன் கோ ஃபார் திஸ். இதுவுமே ரொம்ப அப்படியே இது ஸ்ட்ராபெரி மாதிரி தாங்க இருக்கு. கிரான்பெரி எனக்கு தெரியாது எப்படி இருக்கும்ல, நான் சாப்பிட்டதும் கிடையாது. கிட்டத்தட்ட அப்படியே ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு, ஒரு மாதிரி கியூட்டா இருக்கு. ஒன்னொன்னுமே இது வந்து 50 ரூபாய் இருக்கு, 49 ரூபாய் போட்டிருக்கு. இதுவுமே எக்ஸ்பைரியில உங்களுக்கு அழகா போட்டிருக்காங்க, 2026 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலயே போட்டிருக்காங்க. ஓகே, இது டிஃப்ரெண்டான ஒரு ஐட்டம். ஓகேவா? லாண்ட்ரி ஒரு இந்த மாதிரி இன்னர்வேர் சம்பந்தப்பட்ட ஒரு ஐட்டம் தான் இது. வந்து இந்த ஃபுல் பிரீஃப்னு சொல்லிட்டு 3 இருந்தது செட்ல.
அதுல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எம் என்னோட சைஸ், அதுல ஹை ரைஸ் வந்து வாங்கியிருந்தேன் நான். ஸோ இது வந்து பாடி வேர் அப்படின்ற மாதிரி போட்டுருக்காங்க. நார்மலா இது வந்து ஃபீமேலோட பேண்டி. இது நீங்க வந்து 3 டிஃப்ரெண்ட் கலர்ல வந்தது. இதுல நான் ஒன்னே ஒன்று எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்ப தின்னான ஒரு மெட்டீரியல், பட் உங்களுக்கு அந்த பின்னாடி வந்துட்டு ஃபுல்லா கவர் ஆகுது. உங்களோட பம் ஏரியால வந்து நார்மலா நீங்க வாங்குறீங்க ஜாக்கி எனாமர் இல்ல வேற ஏதாவது பிராண்ட் வாங்கிருக்கீங்கன்னா தெரியும், H&M எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கவரேஜ் ஆப்ஷன் இருக்கும். அந்த மாதிரி இதுல வந்து இருக்கு. ஸோ இதுவும் வந்து நான் பார்த்து ட்ரை பண்ணிட்டு ஓகே தின்னா இருந்தது மெட்டீரியல். அது மட்டும் இது எப்படி இருக்கு என்ன எது இதோட என்ன சொல்றது லான்ஜிவிட்டி இதெல்லாம் நம்ம போதான் நம்மளுக்கு தெரியும் லைஃப் லாங்கா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் பார்த்து சொல்றேன் உங்களுக்கு. மற்றபடி நல்லா இருக்கு. ரொம்ப அப்படியே போட்டதே தெரியல உங்களுக்கு. ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. அந்த ஃபேப்ரிக் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இல்ல, நல்லா கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. பிரைஸ் வந்து 3 சேர்ந்து உங்களுக்கு 250 ருபீஸ் வருது. ஒன்னு வந்து 83 ரூபாய் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. டிஃப்ரெண்ட் பிரிட்டி கலர்ஸ் இருக்கு. எனக்கு என்னமோ தெரியல, அந்த லான்ஜரி மட்டும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பேட்டர்ன்ஸ், புள்ளி வச்சது, பூ போட்டது, லெப்பர்ட் பிரிண்ட் இந்த மாதிரிலாம் வாங்க பிடிக்கும். அந்த வகையில் இதுவுமே வாங்கியிருந்தேன். இதுவுமே ஒரு நல்ல டீசென்டான பர்ச்சேஸ் தான். அங்கே ஷீட் மாஸ்க் ஆக்சுவலி இதெல்லாம் வந்து அங்கே முன்னாடி செக்ஷன்ல இருந்தது. அங்கே ரப்பர் பேண்டும் கிளிப்ஸும் வந்து நான் வாங்கலாம்னு நினைச்சேன். பட் அங்கே வந்து ஒரு மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி அமையல. சிலதான் நொறுங்கி இருந்தது, சிலதான் மோசமா வச்சிருந்தாங்க. அதாவது அவங்க எல்லாம் கஸ்டமர்ஸ் அப்படி பண்ணிருந்தாங்கன்றனால வாங்கல. சரி அங்கேயே வந்து இது பார்த்தேன், ஷீட் மாஸ்க் பார்த்தேன். சாலிசிலிக், நியாசினமைட், ஹைலரானிக் அண்ட் விட்டமின் சி 4 வேரியன்ஸ் இருந்தது. அதுல நான் வந்து கொஞ்சம் சேஃப் ஆப்ஷனா விட்டமின் சி க்ளோக்காகவும் ஹைலரானிக் ஆசிட் ஹைட்ரேஷனுக்காகவும் 2 வாங்கியிருந்தேன். ஈச் இது வந்து உங்களுக்கு இது வந்து 15 நிமிஷம் வச்சு எடுத்துடணும் அப்படின்ற மாதிரி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் உங்களுக்கு லேபிளே போட்டிருக்காங்க. ஒண்ணுமே 50 ரூபாய் 49 ருபீஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. சரியா 2027 இது எல்லாத்துலயுமே அழகா உங்களுக்கு கியூட்டா எக்ஸ்பைரி போட்டிருக்காங்க. ஸோ நீங்க பயப்படவே வேணாம் எப்போ எக்ஸ்பைரி ஆகல. அதே மாதிரி நீங்க வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கணும். ஏதாவது அடுத்த நாள் ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குன்னா டக்குன்னு ஒரு க்ளோக்காக நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மேபி யூ கேன் ட்ரை திஸ். ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் வாங்கியிருக்கேன். இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்து ஏதாவது ஃபியூச்சர்ல சொல்றேன். நான் ஒரே ஒரு சுகர்லேருந்து ஒரே ஒரு சுகர் பாப்லேருந்து ஒரே ஒரு கேண்டி பிங்கோ கேண்டி கிரஷ் ஏதோ ஒரு கலர் வச்சிருந்தேன். சரி ஜூடியோல பார்க்கும்போது இந்த நாட்டி நியூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 சேர்ந்தா மாதிரி ஒரு நெயில் பெயிண்ட் இருந்தது. ஸோ அந்த 4மே சேர்ந்தாமே வாங்கியிருந்தேன். இதுல ஒன்னே ஒன்று மட்டும் டார்க் கலர், இது பேருக்கு சம்மந்தம் இல்லாத. மற்ற 3மே நல்ல ஒரு பிரவுன் ஃபேமிலி, பீச் கலர், பிரவுன், அதுக்கப்புறம் இந்த பர்பிள் மாதிரி கைண்ட் ஆஃப் ஒரு கலர். ஸோ அது நல்லாவே உங்களுக்கு பிக்மெண்டடா இருக்கு. நான் தான் அப்ளை பண்ணி காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. ஸோ இதுவுமே வாங்கியிருந்தேன். இது 4 சேர்ந்தா மாதிரி உங்களுக்கு வந்து 199 ரூபாய் வருது. ஒன்னொன்னுமே 49.75 ருபீஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அழகா இருக்கு. ஒரு கியூட்டா அந்த மாதிரி இது கிஃப்ட் எல்லாம் நீங்க கொடுக்குறீங்க கூட தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் வச்சிருக்காங்க. பட் ஓகே இருந்ததுலேயே நல்ல கலெக்ஷன்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கு. இந்த கலரை தவிர மற்ற எல்லாமே நல்லா இருக்கு. சீக்கிரமா ட்ரை ஆகுது, நல்லாவும் இருக்கு. இது வந்து சோட்டோ சைஸ் இல்லையா, இதுலயே படா சைஸ் சிங்கிள் பீஸ் நெயில் பாலிஷ் ஒன்று எடுத்துட்டு வந்தேன். இது வந்து சேஜ் கிரீன் கலர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. CM சேஜ் GR 4 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதோட கலர் ஒரு நம்பர் நல்லா இருக்கு. இது ஒரு மாதிரி சேஜ் கிரீன் அப்படியே நீங்க பாட்டில பாக்குறீங்க பாத்தீங்களா, இதே கலர்ல தான் இருக்கும். ஒரு நல்ல ஒரு பேஸ்டல் பிரிட்டி கலர். எல்லா ஸ்கின்னையுமே இது வந்து டஸ்கியா தான் காட்டும். எனக்கு இந்த மாதிரி அது பிரச்சனை கிடையாது. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப மைல்டா பேஸ்டல் கலர்ஸ் கொஞ்சம் நல்லா எல்லா ட்ரெஸ்க்குமே செட் ஆகிற மாதிரியான ஒரு கலரா பாத்துட்டு இருந்தேன். அதனால வாங்கியிருக்கேன். நல்லா இருக்கு. 8 ml ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்குதான். இது தனியா நீங்க வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 70 சம்திங் ஏதோ வரும். ஆமா 79 ரூபாய் வருது. இதுலயுமே உங்களுக்கு அடியில வந்து இந்த எக்ஸ்பைரி எல்லாமே போட்டிருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம். நெயில் பாலிஷ் அழிக்கிறதுக்காக பார்க்கும்போது லிக்விட் ஃபார்ம்லயே வந்து வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் லிக்விட் ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஜூடியோ அசிட்டோன் ஃப்ரீ நெயில் ரிமூவர் இது, அது விச் இஸ் வெரி குட். அதுவுமே உங்களுக்கு ட்ரை ஆகாம பார்த்துக்கும். 50 ரூபாய் போட்டிருக்கு. 30 ml ஆஃப் த ப்ராடக்ட் விச் இஸ் வெரி கியூட். சோட்டு கிளாஸ் பாட்டில கொடுத்துருக்காங்க. அந்த லாக்மே எல்லாம் நீங்க பாத்துருந்தீங்க உங்களுக்கு தெரியல, அதே மாதிரி தான் இருக்கு. இது நான் வந்து உங்களுக்கு அழிச்சும் காமிக்கிறேன். வேணும்னா நான் இங்கேயும் பெயிண்ட் பண்ணிருந்தேன். ஸோ ஒரு கையில வந்து இதால அழிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்கு நீங்க பாக்கலாம். நல்லாவே இருக்கும். சூப்பரா ரிமூவ் பண்ணது எல்லாமே ஃபைன் சூப்பரா இருக்கு. வைப்ஸ் மாதிரி வரும்ல, அதுவுமே வாங்கியிருந்தேன். ஜூடியோல இருந்து இந்த மாதிரி நெயில் பாலிஷ் வைப்ஸ் சொல்லி போட்டிருக்கு. இதுல வந்து இந்த வைப்ஸ் பாத்திருக்கீங்களே, இந்த டப்பா கொஞ்சம் சின்னதா கொடுத்துருக்கலான்ற மாதிரி எனக்கு தாட் இருந்தது. ஏன்னா கொஞ்சம் இது அந்த டப்பா இது ரவுண்டை விட கொஞ்சம் பெருசா இருந்தது. மற்றபடி சூப்பரா இருக்கு. எடுத்து நீங்க அழகா வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுல ஒரு பிரச்சனையே நடந்தது. இந்த அசிட்டோன் இது இருக்கு பாத்தீங்களா, இதுல நான் வேற சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். அதோட அந்த விலை விவரம் அப்புறம் அந்த எக்ஸ்பைரி திங்ஸ் இதெல்லாம் வந்துட்டு சில இதெல்லாம் அந்த அசிட்டோன் வைப்பால ரிமூவ் பண்ணும்போது டக்குன்னு நம்மளுக்கு தெரியாமே நம்ம அந்த கையில அந்த ஈரம் இருந்துகிட்டே இருக்குல்ல, ஸோ இது அழிஞ்சிருது அந்த வார்த்தைகளும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணேன். மற்றபடி இதுவுமே சூப்பரா வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். இந்த இடம் இந்த ஃபிங்கர் இதை வச்சு ரிமூவ் பண்ணிருக்கேன். ரொம்ப சூப்பரா ரிமூவ் பண்ணுது. இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு 50 ருபீஸ். அண்ட் இதுவுமே உங்களுக்கு எக்ஸ்பைரி எல்லாம் போட்டிருக்கு. 30 இருக்குமா, இதுல 30 ஷீட்ஸ் இருக்குமா. டிராவல் பண்ணும்போது இதுதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும், கன்வீனியன்டா இருக்கும். இதுவும் வாங்கி ட்ரை பண்ணேன். பட் எல்லாமே எனக்கு தேவை அப்படின்ற மாதிரி நான் பார்த்து தான் வாங்கியிருந்தேன். இருக்கிறதே ஒரு 12 எடுத்து போடுறது அப்படிலாம் கிடையாது. தேவையான ஐட்டத்தை மட்டும் தான் நான் வாங்கிட்டு வந்தது. அதே நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த அழிஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து இந்த காட்டன் பேட்ல தான் நடந்திருக்கு. இங்க வந்து ஜூடியோ காட்டன் பேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்துட்டீங்கன்னு தெரியாது போட்டிருக்கோம். இதுல வந்து ஒரு காட்டன் பேட் எடுத்து நான் வந்து யூஸ் பண்ணி காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. அண்ட் இது வந்து டியூலிப் ஸ்டைல நீங்க பாப்பீங்கல்ல, அந்த அளவு டபுள் ஸ்டிச்சிங் அந்த அளவு கொடுக்கல. பட் டீசென்டான ஒரு ஸ்டிச்சிங் கொண்டு ஒரு காட்டன் பேட். இது 100 இருக்குமா, 79 ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன். மற்றபடி பெருசா பேசுறதுக்கு இல்ல, தீர போகுது அப்படின்றதுனால மினிசோல வாங்கி டப்பா வாங்கிட்டு வந்திருந்தேன். அது தீர போகுது, ஒரு வருஷத்துக்கு அந்த மாதிரி ஆகுது. அதனால இது பேக்கப்காக வாங்கிட்டு வந்திருக்கேன்.
சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு எனக்கு. நான் வந்து மென் ஃபிராக்ரன்ஸ் வந்து மோஸ்ட்லி பாப்பாங்க. எதுக்குன்னா இந்த ஃப்ரெஷ்ஷான வாசனைகள்லாம் தங்க வைக்கிறதுக்கு எனக்கு மென் ஃபிராக்ரன்ஸ் தான் ரொம்ப சூப்பரா இருக்கும் லேயர் பண்ற பர்பஸஸ்க்குலாம். ஸோ அதுக்கு எடுத்திருந்தது தான் வந்து இந்த ஜூடியோல இருந்து சாவ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்க ஒரு EDP பர்ஃபியூம். 200 ரூபாய்க்கு வருது. இதுலயே நான் வந்து இந்த பாருங்க இதுதான் எடுத்திருந்தேன். ரொம்ப அழகா இருக்கு, நீட்டா, பிரீமியமா, கியூட்டா அந்த மாதிரியான ஒரு பேக்கேஜிங்ல இருக்கு. பவுடரே மஸ்க் ஃபுல்லா அப்படியே மஸ்க் மட்டும்தான் அப்படியே அள்ளி தெளிச்சிருக்கும். லைட்டான ஃப்ரெஷ்னஸ் கண்டிப்பா இருக்கும். அக்வாட்டிக் ஃபிராக்ரன்ஸ் இது. பட் டாப் நோட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல இந்த மஸ்க் தான் தெரியும். ஸோ அந்த மாதிரியான வாசனை உங்களுக்கு பிடிக்கும் அப்படி என்றால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சூப்பரா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. நான் அந்த பசங்க பர்ஃபியூம் பொண்ணுங்க யூஸ் பண்ணக்கூடாது, பொண்ணுங்க பர்ஃபியூம் பசங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னா நான் பார்க்க மாட்டேன். மோஸ்ட்லி எனக்கு பிடிச்சிருந்தா அந்த வாசனை எடுத்துப்பேன் நான். நீங்க யாரா அப்படி இருந்தீங்கன்னா சொல்லுங்க. தொடர்ந்து இன்னொரு பர்ஃபியூம். ஸோ இதுவும் வந்து ஜூடியோல இருந்து மேன் கலெக்ஷன்ல இருந்து ரொம்ப அழகா இருந்தது இதோட பேக்கேஜிங். அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதை விட இது கொஞ்சம் பெருசுன்றதுனால விலையுமே இது ஜாஸ்தி. இது வந்து 50 ml ஆஃப் த ப்ராடக்ட். இதோட எம்எல் வந்து நான் உங்களுக்கு சொல்ல முன்னாடி இதோட எம்எல் வந்து 30 ml, இது வந்து 50 ml. வந்து உங்களுக்கு 299, அதாவது 300 ரூபாய் போட்டிருக்கு. இந்த மாதிரியான ஒரு பேக்கேஜிங்ல வருது. அண்ட் செம ஸ்டர்டியா இருக்கு, பிரீமியமா இருக்கு, பேக்கேஜிங் ரொம்ப அழகா இருக்கு. இதுவுமே உங்களுக்கு அதே தான் நான் சொன்ன மாதிரி ப்ராப்பர் அக்வாட்டிக் ஃப்ரெஷ், நல்ல ஒரு சூப்பரான ஒரு என்ன சொல்றது, மென்னுக்கு யாருக்கா கிஃப்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை நம்மளுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுக்கு போட்டுக்கலாம். அந்த மாதிரி நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான கிறிஸ்பான ஒரு அப்படியே ஒரு சம்மருக்கு அக்வாட்டிக்கான ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ் பர்ஃபியூம் தேடுறீங்கன்னா இந்த பர்ஃபியூம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். மேட் ஃபினிஷ்ல ராயலா இருக்கு பேக்கேஜிங், சத்தம் தெரியுதுல உங்களுக்கு, அப்படியே ப்ராப்பர் கிளாஸ் பேக்கேஜிங். இது ரொம்ப ரொம்ப பிரீமியமா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட பேக்கேஜிங் தான் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் நான் சொல்ற பீரியட்ஸ் டைம்ல எல்லாம் எனக்கு இந்த மாதிரியான ஒரு வாசனை தான் ஆஃப் பண்ண பிடிக்கும். ஏன்னா ஃப்ரெஷ்ஷா இருந்தாதான் அது பிடிக்கும். அதை விட்டுட்டு ஒரு இனிப்பான வாசனையோ புளிப்பான வாசனையோ ஃபிளாரல் நோட்ஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காது. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான வாசனைகள் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஷவர் ஜெல்லா இருக்கட்டும், பர்ஃபியூம் இருக்கட்டும், அது இன்னுமே நம்மள கொஞ்சம் நல்ல அப்லிஃப்ட் பண்ண மூட. ஸோ அதனால ரெண்டு குட்டி பர்ஃபியூம் எடுத்திருந்தேன். அந்த ஃப்ரண்ட் செக்ஷன்லயே இருந்தது எடுத்தது. இது ரெண்டுமே எடுத்திருந்தேன். ரெண்டுமே ஒரே சிமிலர் வாசனை கொண்டது தான். எனக்கு பெருசா எதுவும் வித்தியாசம் தெரியல. இது இல்லாம இன்னும் 2 ஃபிராக்ரன்ஸ் இருக்குது. மேன் ஹஸ்ல் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபிராக்ரன்ஸ் இருக்கு. இந்த ரெண்டுமே EDP. ஸ்டே வந்து நல்லா இருக்கும். ஒன்னொன்னுமே வந்து உங்களுக்கு 79 ரூபாய் போட்டிருக்கு. எம்எல் வந்து ஒன்னொன்னுமே 9 ml தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே கிளாஸ் பாட்டில், உங்களுக்கு சத்தமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் கியூட்டா இந்த மாதிரியான ஒரு பேக்கேஜிங் தான். நார்மலா உங்களுக்கு இருக்கும்ல அந்த மாதிரி நீங்க அழகா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த அளவு நல்ல ஒரு நார்மலான ஒரு பேக்கேஜிங் நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சா டக்குன்னு தூக்கி போட்டுடலாம், அதுக்காக வாங்கியிருக்கேன். வெளில கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி. பர்ஃபியூம் ஆட்டோமைசர் என்னோடது வந்துட்டு அந்த சின்னதா பர்ஃபியூம் பம்ப் பண்ணி தூக்கிட்டு எடுத்துட்டு போகலாம். அது கொஞ்சம் வந்து மேல நான் உடஞ்சு போச்சு. அதனால இப்போதைக்கு குட்டி பர்ஃபியூம் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இது நான் டக்குன்னு தீர்த்துருவேன், அதனால எனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி இது வாங்கி வச்சிருக்கேன். அப்படி இந்த ப்ராடக்ட்ஸோட ஹால் வந்து முடிஞ்சுது. ஹானஸ்டா என்னோட ரிவ்யூ எப்படி இருக்கு, அங்கே எப்படி நான் பார்த்தேன் அதுதான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்து மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷார்ட்ஸ்ல ரொம்ப ஆக்டிவா இருப்பேன். தொடர்ந்து லாங் வீடியோஸ், ஷாப்பிங் ஹால்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். ஷார்ட்ஸ்ல வந்து நிறைய குட்டி vlogs எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காம இன்ஸ்டாகிராம்ல செக் பண்ணி பாருங்க. ட்ரெஸ்ஸிங்கா இருக்கட்டும், இதே மாதிரி மினி vlogs எல்லாம் வந்து அதுலயுமே லைஃப் ஸ்டைல் சம்பந்த மாதிரி நிறைய டாக்குமெண்டேஷன் வேலை எல்லாமே அதுலயும் நடக்கும். கண்டிப்பா இன்ஸ்டாகிராம் டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க. கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்றேன், செக் பண்ணி பார்த்து மறக்காம ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கறது வரைக்கும் டாடா, பை பை.